ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம பாக்கி அட்வான்ஸே கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. என்னக்கா வீட்டில் எல்லாரும் எதிர்ப்பையும் மீறி செய்யலான்னு முடிவு பண்ணிட்டியான்னு சொல்லி செல்வி கேட்க ஆமான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்தோடனே நம்ம இப்போ ஈஸ்வரி பாட்டின்னு எண்டி விட்றாங்க. உங்கள் அம்மா என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்கா தெரியுமா? ரெஸ்டாரண்ட்டுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கா, அதுவும் சின்ன ஹோட்டல், அந்த தெருவில் போய் வைக்கிற. இனியாவோட மாமனார் போக முடியுமா? இல்லை ஜெனியோட மாமனார் என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்கிறியே தவிர நான் என்ன நினைப்பேன்னு கேட்டியாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, அம்மாவே கேட்கறது இல்லை, இதில் மாமியாரை குறை சொல்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாட்டி என்ன வேணால் பேசிட்டோன்னு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டாங்க. ஓவராக பேசினா பாட்டிக்கு பாயாசம் தான், எப்படி பாட்டிக்கு பாயாசம் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பாக்கியா போய் சாப்பிட்லான்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரம் மாறி மாறி அட்வைஸ் பண்ண வராங்க. அப்போ கோபி வந்தோடனே என்ன அட்வைஸ் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கேட்க, நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு, நான் அதுக்கு துணையாக நிற்பேன், ஆனால் வந்துட்டு ஏதாவது ஹெல்ப்னா கேளு, நான் பண்ணுறேன், அமௌண்ட்டு கொடுக்குறேன், வெளியே வேறு இடத்துல ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிக்க அப்படின்றாங்க. உன்னோட உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ், கண்டிப்பாக நான் உன்ட்ட எதிர்பார்த்து நிற்க மாட்டேன் அப்படின்றாங்க. உண்மைதான், நம்ம யாருக்கிட்ட தலையை குடியக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்கள்ட்ட போய் கை நீட்டு காசு வாங்குவோமா? அதுவும் பொண்ணுங்களுக்கு இருக்கிற வைராக்கியம் வேறு லெவலில் இருக்கும். சொல்லுங்கள், வாங்குவாங்களா? வாய்ப்பே இல்லை ராஜா, அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் செல்லியை பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம எழில் பேசுகிறாரு. அம்மாவின் செல்ல பிள்ளை எழிலாச்சே. எழில் நின்று, அம்மா உனக்கு ஏதாவது கஷ்டமா, நான் ஹெல்ப் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ கேட்ட வரையும் ரொம்ப சந்தோஷப்பா, நீயாவது எனக்கு துணையாக நிற்கிறிய, அது வரையும் சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. வீட்டில் கடைக்குட்டி எப்பொழுதும் அம்மாவுக்கு சப்போர்ட்டாக தானே இருக்கும், எல்லார் வீட்லேயும் அப்படி தான். உங்கள் வீட்டில் எப்படின்னு எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்